இந்த சொத்துக்களிலும் அந்த பிரச்சனைகள் உண்டு. அதுல செய்வன கோளாறுகளால் உடல்நிலையும் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டு துயரம் அடைந்தது உண்டு. அதனால இதுல வில்லங்க இல்லாம வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? யாரு? நான் ஒரு பொம்பளை தான் அதுல குழப்பம் பண்றான்னு சொல்றோம்ல. அதனால செய்வனையும் உண்டு, மாறுபாடும் உண்டு. மாத்தி தாரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, ஜெயிச்சிருவோம். போங்க. இந்தா பணம் வேணுங்களா உனக்கு? வேணுமா வேண்டாமா? நிம்மதியா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்பா. அதே நீதிமன்றத்தில் வழக்கு என்னடா மனைவி சம்பந்தமான வழக்கு போட்டது யாருப்பா? உனக்கு என்னமா வழக்கு? நீதிமன்றத்தில் பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியாது. உனக்கு நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை அதை சொல்லு. வரலாம். காலம் என்னும் நதியினிலே நீ வந்தோட மதுரவரம் சாமி வரார, எங்க இருக்காரு? இருக்காரா? உனக்கு வியாவர கால் வந்துட்டு வா. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? வீட்டை கட்டித்தார, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. யாரும் இடைஞ்சல் கொடுக்க முடியாது. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குடும்பம் பிரிவான நிலையில் இருக்கு என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? யார் குடும்பம் பிரிவான? அவருக்கு உனக்கு சண்டை இருக்கா? நின்றுக்கா. அப்படி ஏன் எடுத்துக்கிட்டு செயின் அக்கதுக்கு போற? அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வேணா அத்துட்டு போ. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. பாசமான பேச்சும் இல்ல. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் அன்பற்ற வார்த்தைகளும் நடமாடி இப்ப நீண்ட காலமாக உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாத வேதனை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளை மாத்தி செம்மையா வாழ வச்சிருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும்? மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? அவரை ஒரு கும்பிடு போட்டுக்க. கிடைச்சாச்சு. இப்போ கர்மசாமிக்கு வாமா. சோமா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்கோ? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அவருக்கு செய்வனையால நடக்கலாமா? கிரக நிலைகளால் நடந்தது. உன் கடனை தீர்த்தார, அவனுக்கு உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தாரேன். வெற்றி ஆகித்தார. இப்ப முடியாது. ஒரு வருஷத்துக்கு தள்ளி வை. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஐயா, உடன் பிறந்தோருக்கும் எனக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. அது தீர்த்து தரணும்னு ஒரு பெரிய மனிதன் கேட்கிறாருப்பா. யாரு? யாருன்னு அது? நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை. என்ன தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். படைக்கு அஞ்ச வேண்டாம், அவனுக்கு அஞ்சினாலே போதும். என்ன தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்? ஏன் படைக்கு நிகரான பிறவுடையவன் தம்பி இருந்தா இருக்கிறாமா. ஆனா இவன் வாழ்க்கையில தம்பிக்கு தான் அஞ்ச வேண்டியிருக்கு, படைக்கு அஞ்ச வேண்டாம். உண்மையா இல்லையா? இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது எதிர்காலத்தில் பாதிக்கும். எந்த பிரச்சனையில காப்பாற்றி தரேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்கா. என்ன வேண்டும்? எனக்கு
அடுத்த மாதம் உனக்கு வருமானத்துக்குரிய வழி பெருகும். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் வீடு ஒண்ணு அறகுறையா இருக்கு, வீடு ஒன்று முழுமையடையாமல் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார்? யாருடைய வீடு? கட்டி வச்சிட்டியா? முழுசா கட்டிட்டியா? காலம் சொல்லலாம். இன்னொருத்தன் இதே கேள்வி இருக்கான, அவன் யாரு? பொய் பொய் என்னது பொய்? உணஞ்சு வந்தா நமக்கு என்னடா, அதுக்காக நம்ம பிறந்திருக்கோங்க. பிள்ளை நீலாம் இன்னும் ஒரு முறை காலம் விட்டுவா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் மகனுக்கு நிலையான தொழில் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? மதுரை அக்கா. உனக்கு மருதையில் எந்த ஊரு? அப்படியா? நீங்க கிடையாது அண்ணா. உனக்கு எந்த ஊரு? எந்த ஊர் மதுரையில? கரெக்ட். பேரையூர் வந்து அங்க இல்ல, நீங்க அங்க போங்க. பையன் எனக்கு டிமிக்கி கொடுத்தாரு. உங்களுக்கு எந்த ஊரு? மதுரையில எந்த இடம்? கால் ஒன்று வரலாம். என்னண்ணே வரலாம், உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனை தடையில்லாம படிக்க வச்சு தரேன். அந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆயிருது ஒண்ணு. இப்ப நீ கடன் பட்டிருக்க, அதை சரி பண்ணி தருவேன். இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதை வாங்கி தருவேன். உன் வீட்டை முடிச்சு குடியேறதுக்கு ஐப்பசிக்குள்ள கிரகப்பிரவேச வைப்ப விளக்கத்தை நான் வருவேன். வெற்றி உண்டா? சந்தோஷமா இருப்பாங்க, புண்ணியமா இருப்பா, ஐஸ்வர்யம் பெறுவாங்க. காலில் விட்டுவாங்கப்பா. உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாகவே வாழ்க்கையை பத்தியும் தொழிலை பத்தியும் ஒரு மனக்கவலை. கிரகங்களால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால ஏமாந்து போயிட்டோம், பணமும் ஏமாந்துட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு நிலையான வேலையை வச்சுட்டாங்க ஐயான்னு கேட்குறீங்களாம். கால் வந்துட்டுவாங்க. காயா உனக்கு மதுரையா? குழுனி போயில்ல. இந்தாப்பா வா. இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட வேலை வாங்கித்தாரேன், நிலையாக இருக்க வைக்க. வேற என்ன வேணும் மகளே? கேட்டுக்கா. எல்லாம் தை மாதத்துக்குள்ள நடந்துடும். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. கர்பசாமி, லோன் போட்டு அடைக்க முடியாம திணறிக்கிட்டு வரேன் நான். நீங்கெல்லாம் என்ன ஆளுங்க? நான் ஒரு லோனை போட்டு அடைக்க முடியாம திணறிக்கிட்டு வரேன். யாருடா அவன்? பாப்பாங்க. என்ன லோனு? எந்த ஊர்ல? மதுரையில எந்த இடம்? கால் வந்துட்டு வா. வீரபாண்டியா? மதுரையில வீரபாண்டி கிடையாத. வீரபாண்டி கிராமமா? ஏன் வீரபாண்டி கிடையாது? தேனி பக்கம்லாம் வீரபாண்டின்னு இருக்கு. மதுரையில எந்த ஏரியாவில் அந்த வீரபாண்டி இருக்கு? கரெக்ட். ஓகே, இப்போ கெட்டிக்கார காரணம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்னடா படிச்சிருக்க தம்பி? படிச்சதுக்கு தக்க என்னடா வேலை பார்க்க? சரி, கையை கொண்டா, கண்ணை முடுறா. உன்னுடைய சொத்தை டேக் ஓவர் பண்ணணுமா அல்லது லோனை முழுசா அடைச்சி தரதுக்கு வழி பண்ணணுமா? அதுக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா? அடிஷனலா இந்த வருஷத்துல இன்னொரு தொழில் ஆரம்பிச்சுக்கா, வருமானம் தர, வெற்றி உண்டு. கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? அதுல எந்த பாதிப்பும் இல்லை, அது ஒரு பிடிப்பு தான். ஆயுர்வேதிக் மருத்துவத்துல சரியாயிருக்கும். யாருக்கு? அடுத்து பேசுவாங்க, இப்போதைக்கு உத்தரவு இல்லை. கர்பசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. எப்பா இதயம் சம்பந்தமாக யாருக்குப்பா சந்தேகம்? இதயம் இருக்கின்றதே தம்பி,
இதயம் சொந்தமாக யாருக்கு சந்தேகம்? என்னமா வேணும்? கால் வந்துட்டு வா. அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நான் தானே. ஐயா எங்க இருக்காங்க வீட்டுக்காரர்? உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய யோகம் தான் இருக்கு, பிரச்சனை இல்லையே. இந்தா திருவருள் செல்வின்னு பேர் வச்சுக்கா, நல்லா இருப்பான், ஐஸ்வர்யமா இருப்ப. போ. கடன்கள் தீர வேண்டும் என்று கண்கலங்கி வந்த மகன் யாரப்பா? வாடா தம்பி வா. போமா இருக்கியா? கால் வந்துட்டு வா. உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? ஏமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? உன் கூட யாருமா வந்தா துணைக்கு? வா முன்னால வந்து நில்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உன் எல்லையில இருக்கேன். அதே மாதிரி 3 வருட காலமா பொல்லாத கடனும் உடல்நிலை பாதிப்பும் உறவுக்குள் பெரிய பிரச்சனையும் துன்பமும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்த கடனை தீர்த்து வெற்றியா வாழ வச்சா போதும்னா ஒரு கேள்வி கேட்டுக்கா. உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும் இந்த வருஷம். வச்சிருவியா? வாய்டா ஆம்பள காப்பாத்தார். அப்படி கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார், தண்ணீரில் மிதக்க வைத்தார். சாமி என் வீட்டுல ஒரு குடிகாரன் இருக்கான், அவனை திருத்தணும்னு கேட்டது யாருப்பா? எது ஊரு? அது எங்க இருக்கு? ஆனைக்குளம். மதுரை பக்கம் தானே ஆனைக்குளம். இங்கேயும் ஒரு ஆனைக்குளம் இருக்கு, சுரண்ட பக்கத்துல. என்னப்பா வேணும் உங்களுக்கு? தள்ளிடுமா, நீங்க தள்ளிவாமா. கண்ண முடிக்கா, மன அமைதியோட உட்காரு. 3 வருஷத்துல ஏகப்பட்ட உடல் பாதிப்பும் ஆக்சிடென்ட்டுக்கு நிகரான குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு, இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் காரணம் இல்லை, கிரகங்கள் ஒரு காரணம். அதனால இப்பொழுது முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் ஒரு பக்கத்து புஜம் சவ்வுகள் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு. இதுல இருந்து காப்பாத்தி அடுத்த ஆபத்து இல்லாம காப்பாற்றா போதும்லா போதும்லா போதும்லா. அடுத்த உத்தரவு, உன்னுடைய ஸ்கின் சம்பந்தமா உனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கா இல்லையா? அது உனக்கு பிரச்சனையாக வராது, வராம காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? அது நடந்தே ஆகும். புதிய வாழ்க்கை உனக்கு பெருகும். மகளே இருக்கு, மாத்திருவேன். 3 முறை என்னை பாருங்க, அடுத்து என்னை தனியாக வந்து சொல்லுங்க. வாமா நல்லா இருக்கு, உன் பையன் குடிப்பாரு. கால் விட்டு வா. குடிப்பா, மெல்ல போ, மெல்ல பிள்ளைய கூட்டு போ. நல்ல பேரை கெடுக்க வேண்டும், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நிறைவான ஒரு உத்தரவு உனக்கு. உன் மகனை திருத்தி வாழ வச்சு தரேன். போலீஸ் கேஸ் வரக்கூடிய நிலைமை அவனுக்கு இருக்கு, அதுல இருந்து காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துறேன். ஒற்றுமைக்கு பஞ்சம் இல்லாம ஆக்கிட்டார். நல்லா இரு மகளே. அப்பா மதுரப்பா வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து ஒரு கணவன் மனைவி, கடன்களும் மனவேதனையும் அடைந்து வைந்த செல்வ மக்கள். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்காளம்மன், முனிகுரன் போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் உன் வீட்டு எல்லையில பக்கத்துல கொஞ்சம் சண்டையும் சத்திரமும் வந்து உங்களுக்கு வேதனை நடந்துச்சு. அதுல கொஞ்சம் செய்வன கோளாறு நடந்திருக்கும்னு சொல்லி உன் உள்ளத்துல ஒரு சந்தேகம் தோன்றுச்சு. அப்படி நடந்த பிறகு உனக்கும் உன் வீட்டுல கொஞ்சம் அமைதி குறைவு ஏற்பட்டு பிரிவும் பிரச்சனை நடந்துருமோன்னு சந்தேகம் வந்துச்சு. அந்த நடந்தது உண்மைதான், அதை தீர்த்து நான் தந்துருவேன். அமைதி. இந்தா உன் பையனுக்கு ஆவணிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். அவன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் மனத்தை நான் மீட்டி தாரேன், கவலைப்படாம இரு. காப்பாத்து.
ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன், எந்த பங்கமும் வராது. நல்லா இரு மகனே, கால் வந்துட்டு வரலாம். வடிவுடையாள், கொடியுடையாள், இடையுடையாள். வடிவுடையாள் திருவெற்றியூரில் இருப்பாள், கொடியுடையாள் திருமுல்லை வாயலில் இருப்பாள், திருவேற்காடு செல்லுகிற பாதையில. புரியுதா? இடையுடையாள் எங்கிருப்பாள்? திருவிடை மருதூரிலே இருப்பாள். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுக்கு பத்தி தான் நான் இப்ப பேசுறேன். 3 தேவிகளுடைய அருள் பாலிக்கிற ஒரு சக்தியை உன் பெண் பெற்றிருந்தாலும் மாங்கல்ய தோஷமன் ஒரு நிலையை அடைந்து அவள் பிறந்தாள். அதனால அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த பிறகு தாய் அல்லது தகப்பன் 2 பேர்ல ஒருத்தருக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி, மன வருத்தம் ஏற்படும் என்ற விதியோடு பிறந்தது. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி புனிதமான கல்யாணம் நடப்பதற்காக மதுரை மீனாட்சிக்கு குங்கும அர்ச்சனை செய்து என்னை வந்து பார், அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும், எந்த தோஷமும் இல்லாம நடத்தித்தாரேன். பிரச்சனையை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். எல்லா கதையும் இங்க பேச முடியாது. நடத்தி தாரோம்னா சொன்னா சொன்னதுதான். அதே கணவன் மனைவி இப்படி கோழி நாங்க நடத்துகிற காலம் சொல்லலாம். அடுத்து வேறூர், நான் நடத்துகிற தொழில தடையும் வேதனை இருக்கு, அதை எனக்கு ஜெயிச்சு தரணும். என்ன தொழில்? இப்ப என்ன தொழில்? உட்காரலாம். உங்க கடன்களை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தந்தா போதும்ல. வண்டி உருண்டோட அச்சாணி வேணுமா வேண்டாமா? வண்டி ஓட்ட தெரியுது, பணத்தை சேர்க்க தெரியலையா? சேர்க்க தெரியுது, அதை பேண தெரியாத நிலைமையும் இருக்கு, அதுக்குரிய கிரகமும் இருக்கு. ஆனா இந்த நொடிப்பொழுதில் இருந்து மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் உங்க கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், புதிய வீடு மனைகளும் அமையும். கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலையுடன் உத்தரவு. வண்ணமான மாலை, எண்ணம் நிறைந்த மாலை. கூப்பிடுப்பா. இந்தாப்பா, லட்ச லட்சமா பெருகும், வெற்றி உண்டு. உன் கடத்தை தீர்த்து தரேன், வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? சொன்னோம் 2 பேருமே படிப்பான், ஒருத்தன் அரசு உத்தியோகத்துக்கு போவான். நல்லா இருக்கா? வாப்பா, மாட்டியா வேணாம்? 1.5 வருஷமா உன் மேல போட்டிப்பட்டு உன் தொழில் இப்ப நஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. எங்க போனாலும் நீ நினைக்கிற விலைக்கு அமையாத குழப்பம் நடக்கு இல்லையா? அதுக்கு காரணம் யாரோ செய்வன வச்சிருக்காங்கிற எண்ணம் உண்மை, அதுல சந்தேகம் கிடையாது. அதனால உனக்கு வசியம் குறைவு, அதை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு வை, வண்டி உருண்டோடும், ஆனந்தமாக செல்வம் பெறும், தொழில் வளம். என் பேரை வைடா, ஆண்டவரேன்னு வச்சுக்கா, கருப்பசாமின்னு வச்சுக்கா. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பக்தருக்கு புதிய புகட்ட வரும் தாய்த்து. நான் லவ் பண்ணவா கிடைப்பாளா? கிடைக்க மாட்டாள. நல்ல காலில் விடல. உங்க அம்மாவை பாத்தியா? பொய் சொல்லுதிய, அங்க தள்ளி உட்கார். அமைதி. உங்க அம்மா பாத்தியா? எதுக்காக மன்னிப்பு கேட்ட? அவளை அசிங்கமா ஏத்துனா நீ உள்ளது சொல்லு. அசிங்கமா ஏத்துனியா? உன் அண்ணனை ஏத்துனியா? என்னையும் சேர்த்து ஏத்துனால ஒரு நேரத்துல. ஏய், கால் வந்துட்டு வா. இந்த உத்தரவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவான உத்தரவு. நீ நினைக்கிற பொண்ணை அடைய முடியாதுன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவாயிடுச்சு.
அதனால இனிமேல் இந்த பெண் விஷயமாக அதிகமான மாலையும் ஏகமான பூக்களையும் அலங்காரத்தையும் கொண்டு வந்து எனக்கு போடுறதுனால உனக்கு பலன் கிடைக்காது. உனக்கு வேற வாழ்க்கையை அமைச்சு தெளிவாக நடத்தி தாரேன். உன்னை நான் காப்பாத்தி தரேன். சாமி என்னை கை விடாதப்பா. உங்களே நம்பி கதி இருக்கிற சாமி என்னை காப்பாத்தப்பா. உங்களை நம்பிதான் சாமி வர என்னை கை விடாதப்பா. உன் பிள்ளை தவிச்சு போய் வந்துக்கிற சாமி. பௌர்ணமிக்கு வாடா. இந்தா கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். பால் எங்க இருக்கு? பால் பால் பால். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உடல்நிலை பாதிப்பு யாருக்குப்பா? கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே உடல்நிலை அடிக்கடி பாதிப்பா இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க வேலூர் எல்லையில இருந்து. யாரு எப்ப? அடுத்து சென்னையில திருமுல்லை வாயில்ல குடியிருக்கிற கணவன் மனைவி. இந்த யூனிஃபார்ம் போட்ட பையங்க யாரு? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? பொறுமையா இருமா. என்னப்பா வேணும்? யாருக்கு? உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். உனக்கு ஒரு தக்க துணையை அமைத்து வெற்றியாக வாழ வச்சா போதுங்களா? 3 முறை என்னை பார், ஒரு முறை என்னை தனியை சந்தி. 10ஆம் தேதி வந்து பார், வெற்றியாக்கி தரேன். வாங்கடா. யாரெல்லாம் வந்து என்னடா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கிய? சரி, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? உட்காருமா. கண்ணை முடுங்க எல்லாரும். ஒண்ணு போல தியானம் பண்ணு. நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு புத்தி லெவல். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உடல்நிலையில பாதிப்பும் மன வருத்தமும் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இந்த பொம்பளை அதை சிந்திக்கல. அவருக்கு தானே அதிகம் பாதிப்பு இருக்கு, எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையேங்கிற சிந்தனையில நீ நின்றுகிட்டேன். ஆனா உன்னுடைய கணவனுக்கு ஆயுளுக்கு பங்கம் வந்து விடுமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. இருக்கா இல்லையாடா? இருக்கா? அதுல ஆபத்து இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தாரேன். இவங்க யாரு உனக்கு சொந்தமா? சொந்தமாக்கி தாரேன். உங்க அப்பனை காப்பாத்தி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. இந்தா ஆபரேஷன் வேணுமா? வேண்டாம். ஓகே வா. பெரிய அறுவை சிகிச்சையோ மாற்று கிட்னியோ வைக்கக்கூடிய நிலைமை வராது. இந்த டயாலிசிஸ்ல அவன் நல்லா ஆயிடுவான். ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி தரேன். இந்த மகனே ஜெயிச்சு தரேன். போயிட்டு வாங்க. வாங்க விபூதி வைக்க. நல்லா இருமா, புண்ணியமா இருப்பா. கட்டலாம். என்ன கோயில் கட்ட போறீங்க? கட்டி என்ன செய்ய போறீங்க? கட்டுவோம். நல்லா திருமுல்லை வாயல் கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொல்லாத கடன்களால் சொந்த ஊர்ல இருக்க முடியாம தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கிய. இந்த நிலைமை நடந்து நீடிச்சுன்னா நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம். 2 பேரும் என்னத்தையா தின்னுட்டு செத்துருவோம். கர்மசாமி, நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு கேட்கறீங்களா? கால் வந்துவாங்க. அள்ளி கொடுத்து எப்பா ஒரு 100 ரூபா கூட. ஒரு 100 ரூபா கூட. வாங்கி கொடுடா. வாங்கி கொடு. குடு குடு குடு. நீளமாட்டுக்கு பாரு. நீளமாட்டுக்க குடு.
குடு. ஆமா கொண்டு வந்து குடுமா. குடு குடு குடு. எனக்கு நல்ல பணம் சேர்ந்துருச்சு நினைக்கியா நீ? என்ன வரல பணம்? வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இந்தாப்பா பல பேர்களுடைய உழைப்பால பல பேருடைய உதவியால கருப்பசாமி கருணையால உன் கடன் தீர்ந்தாச்சு. காப்பாய்த்தார வெற்றி உண்டு. அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை. முதல்ல கடன் அடிச்சு வெளியே வா, அதுக்கு பின்னால பேசுவோம் போ. அமைதி அமைதி அமைதி. என்னப்பா உன் மகனுக்கு என்ன செய்யணும்? வாங்கி தரணும். உன் வியாபாரத்தை பெருக்கி தரணும். அதே மாதிரி இழந்து போன இடத்தை மீட்டி தரக்கூடிய நல்ல வழியை உருவாக்கணும். இப்ப இடையில உடல்நிலைகள்ல பாதிப்பு வந்திருக்கு, அதை சரியாக்கி தரணும். கால் விட்டு வா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. உங்கள்ட்ட மாட்டிக்கலாம், அந்த காசை வாங்கி தரேன். புரியல? அவங்கள்ட்ட போ, நான் பாத்துக்கிட்டேன். ஓடு. கருப்பசாமிக்கு ஒருத்தன் கிட்னி ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டு பொண்டாட்டி கொடுத்த 2 பேர் வந்திருக்காங்க. யாராவே? கிட்னி யாருக்கு ப்ராப்ளம்? பேக் பேக் வரலாம். பேக் பேக். சட்னி ப்ராப்ளம் இல்ல, கிட்னி ப்ராப்ளம். பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். இன்னொரு காலம் வா. பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் ராஜா. உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து தொழிலை நல்லாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அது கிடைச்சாட்டி படிக்க வச்சிருவோம், சந்தோஷமா நடப்பான். வெற்றி உண்டு மகளே, புண்ணியம் அடைவாய். கருப்பசாமிக்கு பாலக்காடு. அடுத்து ராஜபாளையம். ராஜபாளையம் எல்லாரையும் போக சொல்லுங்க, எல்லாரையும் போக சொல்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அங்க ஒரு சிவன் சேத்திரம் இருக்கு. இப்ப இடைப்பட்ட காலத்துல உனக்கு கடனும் தொழில் நஷ்டமும் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வண்டியை வாங்கிக்க, என் பேரை போட்டு ஓட்டிக்கா, லாபகரமா ஓடும், சந்தோஷமா இருக்கு. ராஜபாளையம் கால் விட்டு வரலாம். சிவகாசி. ராஜபாளையம் சிவகாசி வாங்க. என்ன உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? நடத்தி தந்தா போதுமா? தை மாதம் வரை பொறுமையா இருக்க முடியுமா? சேரைக்காரின்னு ஒரு அம்மா வரால, எங்க இருக்கா? வெற்றியாக்கி தாரேன், பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன். இனிமேல் இருக்காது. பௌர்ணமிக்கு வந்து இணைப்பார். சிவகாசி எல்லை. அவ்வளவுதான் உத்தரவு. காது வைக்காது. என்ன வேணுமா பையனுக்கு? நான் மேக்கப் பண்ணேன் பாத்தியா? நான் மேக்கப் பண்ணும் போதே நீ நினைச்சிருக்கணும், மினுக்கு சரியில்லை, யாரையோ செட்டப் பண்ணுதானேன்னு நீ புரிஞ்சிருக்க வேண்டாம். நீ எல்லாம் என்ன தாய்? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளை ரொம்ப அலங்காரம் பண்ணா எங்கேயோ சைட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை ரொம்ப மேக்கப் பண்ணா யாரையோ விரும்புதுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை திடீர்னு சோகமா இருக்குன்னா யார்கிட்டயோ மனதை பறி கொடுத்துருச்சு பே உள்ளன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிய வேண்டாமா உங்களுக்கு? தெரியணுமா வேண்டாமாடா தம்பி? உன் பையனை இப்ப என்ன செய்யணும்? கூட்டு வரணுமா? அப்ப அவளை என்ன செய்ய? அவன் குடும்பத்துக்கு ஒத்து வருதுல்ல, அவளை சேர்த்து வச்சு கொடுங்க, படிக்க வச்சிருமா. இப்பதான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான, பட்ட படிப்பு. அம்மா காலில் வந்துட்டு வா.
மணி 7:30 மணி ஆகுது. நானும் உட்கார்ந்து கத்துனது யாருக்காவது இறக்கம் வருதா? அவள்கிட்ட இருந்து உன் மகன் பிரியறது கஷ்டம். 2 நீ சேர்த்து வீட்டுக்கு வர வச்சிரட்டுமா? அது ரெடியா தான் இருக்காங்க. ஆ, ரெடியா தான் நீ தான் ரெடியா இல்ல. அப்ப உன் மனத்தை மாத்தி தந்துடட்டுமா? ஐயா, என் பிள்ளை படிப்பு நிரந்தரமா முடியலையா? கேஸ் இருக்குயா? படிக்கிறதுக்கு முன்னால பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டானா இல்லையா? படிக்க வச்சு தரேன், அங்க இருந்து திருப்பி கொண்டு வரேன். போ, வெற்றி உண்டு. உங்களை பிள்ளையா? அடுத்து பேசுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 வருட காலமா தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு. இதுல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணடியாளின் உடல்நிலைகளும் கொஞ்சம் பார்க்க முடியாத துயரம் உன் உள்ளத்துல இருக்கு. மாத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன செய்யணும்? இந்த வருடத்துல கட்டிக்கா, சந்தோஷமா இருந்துக்கா, சென்று வரலாம். திருச்சி மாநகர் கால் ஒன்று வரலாம். திருச்சியா? இது என்ன பணம்? இதெல்லாம் காணாதப்பா. உன்னுடைய இந்த பக்கம் வாடா, உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதே போல கரையோரத்துல ஒரு சாமி முத்துக்கற்பம்னு ஒருத்தர் இருக்காரு. ஐயனார் ஒரு சாமியும் வராரு. இவைகளெல்லாம் பார்த்தாலும் ஓராண்டு காலங்களாக கல்வியை சம்பந்தமான மன வருத்தமும் மனக்குழப்பமும் பொருளாதார சிக்கலும் இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கு. இந்த கல்வியை உயர்த்தி வெளிநாடு போக வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். நான் இப்ப சொன்னது என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அதே மாதிரி உன் 2வது மகன் அருமையான ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான். அவன் கூட்டு வந்து வச்சுக்கிடுவான். படிச்ச பிறகுதானே சொல்றேன். அது நான் இப்பவுமே பார்த்துட்டோம்னு சொன்னேன். நான் இன்னொரு தடவை கால் வந்துட்டு கர்மசாமிக்கு இருக்கு, நாமக்கல் கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியாக்கி தானே செம்மையாயிரு. ரூபாய் எடுத்து அங்க நல்ல படிப்பப்பா, வெற்றியாயிரு, சந்தோஷமா. எல்லாரும் இருங்க, நான் வாரேன். கர்மசாமிக்கு மலப்புரம் நான் போய் பார்த்தேன். உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமைச்சாச்சு. கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துருந்தேன். அவன் கடனையும் தீர்த்துருந்தேன். நீ சொல்லக்கூடிய இடத்தை வாங்கக்கூடிய பணம் இப்ப கிடைச்சிரும். உனக்கு கைவிட்டு போகாது. எனக்கு கோயிலை கட்டிட்டா நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? அடிச்சாச்சு, எடுத்துக்கா. ஆமா, என்னமா வேணும்? ஐயோ, எந்த குறையில்லாம வாழ வைக்க, கடன் படாம காப்பாத்துற, அரசு உத்தியோகத்துக்கு போவோம். நல்லா போயிட்டு முன்னேறிக்கா, வாங்கிக்கா. வெள்ளேந்தி தூக்கி விடுறா. டேய் தூக்க, அக்கா தல்ல தூக்குடா.